இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ கொடுத்துருக்காங்க, எப்போக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி டேட் எப்போ கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ கொடுத்துருக்காங்க, எங்கே நீங்கள் அப்ளிகேஷன் போடணும், எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 மந்தில் நீங்கள் பாஸ் ஆகலை, இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லேயே பாஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் ரிட்டர்ன் வந்துடும். எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் 10th 11th ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th 11th ஆக்சுவலாக ஃபெயிலானவங்களுக்கு 1 மந்தில் ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் நம்மளுக்கு ஜூலை மாதம் 4ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 10th 11th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த 1 மந்த் நல்லா வெறித்தனமாக ஆர்டர் பண்ணி பாஸ் பண்ணிட்டா அந்த 1 இயர் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இமீடியட்டாக உங்களால் எல்லாரும் மாதிரியும் அடுத்த இயருக்கான வேலையை எல்லாமே பார்க்க முடியும். அடுத்த அகாடமிக் இயர் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். இமீடியட்டாக எல்லாருமே எப்படி கண்டினியூ பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்களாலையும் கண்டினியூ பண்ண முடியும். 1 இயர் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ கொடுத்துருக்காங்க, எப்போக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி டேட் எப்போ கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ கொடுத்துருக்காங்க, எங்கே நீங்கள் அப்ளிகேஷன் போடணும், எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th ஜூலை அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் தேதி ஜூலை மாதமே ஸ்டார்ட் ஆகுது. 1 மாதம் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன வைக்கிறாங்கன்னா தமிழ் எக்ஸாம் வைக்கிறாங்க. 4ஆம் தேதி வந்து தமிழ் எக்ஸாம் வைக்கிறாங்க. தமிழ் அப்புறம் வேறு எதுனா மொழி பாடம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த மொழி பாடம் வந்து நீங்கள் 4ஆம் தேதி எழுதுவீங்க. 5ஆம் தேதி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி கண்டினியூஸாக எக்ஸாம், இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோஷியல்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக எக்ஸாம் வைக்கிறாங்க. இது 10th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள். அதுவே 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் தமிழ் எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னா அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 5ஆம் தேதி வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் தேதி மட்டும் தான் உங்களுக்கு லீவ் இருக்குது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10 11 கண்டினியூஸாக உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது. கண்டினியூஸாக எக்ஸாம்னா எல்லா எக்ஸாம் நீங்கள் எழுத தேவையில்லை. எந்த எக்ஸாமில் நீங்கள் ஃபெயிலாக இருக்கீங்களோ, எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அந்த எக்ஸாம் மட்டும் தான் உங்களால் எழுத முடியும். அந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22/5/2025 அதான் வியாழக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து அதே மாதிரி 4/6/2025 அதான் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. புதன்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. இதில் நம்ம சண்டே மட்டும் அப்ளை பண்ண முடியாது. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இந்த ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னா 10th எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க இல்லை எக்ஸாமுக்கே போகாதவங்க யாருனா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த்லேயே நடக்க போகுது. சப்போஸ் நீங்கள் இந்த டேட்டில் அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. சிறப்பு அனுமதி திட்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் 2 நாள் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான ஃபீஸ் வந்து அதிகம். இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 rupees அதுக்கான கட்டணம் போடுவாங்க. அதுவே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா 1000 rupees அதுக்கான சார்ஜஸ் போடுவாங்க. சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 2 நாள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணுறதுக்கான டேட். ஆனால் ஃபீஸ் அதிகம். நீங்கள் பிஃபோராகவே அப்ளை பண்ணுறது நல்லது. இந்த அப்ளிகேஷனை எங்கே நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதே ஸ்கூலில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடலாம். இதுவே நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ப்ரைவேட்டாக நீங்கள் எழுதியிருக்கீங்க பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும், அந்த இடத்துல போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு அப்படியே விட்டுறீங்க. ஆனால் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஃபார்ம் கொடுத்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த எக்ஸாம் எழுத முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் வேலையை முடிங்க. உங்களுக்கு 10th 11th 12th சப்ளிமெண்ட்ரி கோச்சிங் எதனா தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக நம்ம அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அகாடமி பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 மந்த்லேயே உங்களை கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை பாஸ் பண்ண வச்சிட முடியும். இந்த 1 மந்த் நீங்கள் ஆர்டர் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த 1 மந்த்லேயே நம்ம சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த 1 இயர் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இமீடியட்டாக அடுத்த அகாடமிக் இயர் ஜாயின் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கலாம். நம்ம அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகரில் இருக்குது. நான் அட்ரஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த 1 மந்தில் நீங்கள் பாஸ் ஆகலை, இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லேயே பாஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் ரிட்டர்ன் வந்துடும். அதனால் கண்டிப்பாக இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுத்து நாங்கள் பாஸ் பண்ண வச்சுருவோம். நீங்களும் ஹார்ட் ஒர்க் கூட ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும் அதுவும் நம்ம அகாடமி பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். 10th 11th 12th யாருன்னா எக்ஸாமில் ஃபெயிலாக இருக்காங்க, பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயிலாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை பற்றி தனியாக வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பார்க்க சொல்லுங்கள்.
நீங்கள் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதே மாதிரி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம், பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான விஷயம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, அதனால் சேனலை மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.